வணக்கம் மக்களே. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி என்ற தலைப்புல உள்ள பார்ட் 10 தான் பார்க்க போறோம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதாவது வட்டி வீதம் காணுதல் தொடர்பான கணக்குகள் தான் இந்த வீடியோ முழுக்குமே பார்க்க போறோம். அதாவது தனி வட்டி, அசல், காலம், மொத்த தொகை இது 4ல எதை வேணா கொடுத்துட்டு வட்டி வீதம் காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அது தொடர்பான கணக்குகள் தான் இந்த வீடியோ முழுக்கமே பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரி, முதல்ல ஃபார்முலா ரீகேப் முடிச்சு அதுக்கு அடுத்து கணக்குல போயிடலாம். தனி வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்கான ஃபார்முலா என்னன்னு கேட்டீங்கன்னா PNR/100. சரிங்களா? சரி, இங்க SI சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டின்னு சொல்லுவோம். சரிங்களா? SI என்னது? தனி வட்டி. சரி, இருக்கட்டும். Pனா அசல். சரிங்களா? இங்கிலீஷ்ல பிரின்சிபல்னு சொல்லுவாங்க. R அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதாவது வட்டி வீதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? சரி, இருக்கட்டும். N அப்படின்னா இந்த ஃபார்முலாவை பொறுத்தளவுல N அப்படிங்கிறது காலம். இந்த காலத்தை குறிக்கக்கூடியது வருடம். சரிங்களா? அதாவது காலம் என்பது ஒரு நிமிடம்னாலும் காலம் தான், ஒரு நொடினாலும் காலம் தான், ஒரு வருடம்னாலும் காலம் தான், மாதம்னாலும் காலம் தான். ஆனா இந்த இடத்துல இந்த ஃபார்முலா பொறுத்தளவுல N அப்படிங்கிறது வருடத்தை குறிக்கும். சரிங்களா? சரி, அப்போ இயர்ஸ். சரிங்களா? இங்கிலீஷ்ல இயர்ஸ். சரி, முதல் ஃபார்முலா முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது ஃபார்முலா இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேங்க. அதாவது கொஸ்டின் எந்த மாதிரி கேட்பாங்க அப்படின்னா காலத்தை பொறுத்தளவுல வருடம்னு கொடுத்துருவாங்க, அப்படி இல்லைன்னா நாட்கள்னு கொடுப்பாங்க, மாதங்கள்னு கொடுப்பாங்க. சரிங்களா? இதே இது வருடம் கொடுத்துட்டா நமக்கு எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. ஒருவேளை நாட்களோ மாதங்களோ கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை நம்ம வருடக்கணக்காக மாத்தணும். சரிங்களா? சரி, ஒருவேளை நாட்கள் கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த நாட்களை 365ஆல டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது மாத கணக்காக சரிங்களா, வருட கணக்காக மாறிடும். சரிங்களா? இதே ஒருவேளை கொஸ்டின்ல மாதங்கள் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை 12ஆல கொஸ்டின்ல கொடுக்கப்பட்ட மாதத்தை 12ஆல நீங்க வகுத்துட்டீங்க அப்படின்னா அதுவும் என்னவாக மாறிடும்? வருட கணக்காக மாறிடும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 50 நாட்கள்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை நீங்க 365ஆல டிவைட் பண்ணீங்கன்னா அதாவது 50 டிவைடட் பை 365 வருட கணக்காக மாறும். சரிங்களா? அந்த வரை நான் சொல்ல வரேன். சரிங்களா? சரி, வருடமாக மாத்துறதுக்கு அப்புறம் தான் இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணணும், அப்படி இல்லைன்னா தப்பாக போயிடும். சரிங்களா? ஆன்சரே தப்பாயிரும். சரிங்களா? சரி, இருக்கட்டும். மொத ஃபார்முலா முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது ஃபார்முலா என்னன்னு கேட்டீங்கன்னா A = P + SI அதாவது மொத்த தொகைக்கான ஃபார்முலா. சரிங்களா? A அப்படிங்கிறது மொத்த தொகையை குறிக்கும். சரிங்களா? சரி, மொத்த தொகைனா என்னதுங்க? அமௌண்ட்னா என்னதுங்க அப்படின்னா ஏனா இங்கிலீஷ்ல அமௌண்ட்னு சொல்லுவாங்க. அமௌண்ட்னா என்னதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா வட்டியும் அசலும் சேர்ந்ததுதான் என்ன சொல்லுவோம்? மொத்த தொகைன்னு சொல்லுவோம். சரிங்களா? அதாவது வட்டி மற்றும் அசலினுடைய தனி வட்டி மற்றும் அசலினுடைய கூடுதல் தான் என்னது? அமௌண்ட், மொத்த தொகை. அதாவது பிரின்சிபல் பிளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் என்னது? அமௌண்ட். சரிங்களா? சரி, இந்த ரெண்டு ஃபார்முலா ஞாபகம். இப்ப கணக்குள்ள போயிடுவோமா? என்ன கேட்டிருக்காங்க? which among the following rate of interest yields an interest 200 for the principal of 2000 for 1 year. அதாவது பின்வரும் வட்டி வீதத்தில் 2000 அசலுக்கு ஓராண்டுக்கு 2000 அசலுக்கு ஓராண்டுக்கு ரூபாய் 200 தனி வட்டியாக கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்காங்க. சரிங்களா? அதாவது இந்த கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆப்ஷன்ல எந்த இன்ட்ரெஸ்ட் வட்டி 200 ரூபாயை வட்டியா கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. 2022 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி மற்றும் 7th நியூ புக்ல இருக்கக்கூடிய கேள்வி. சரிங்களா? அதாவது கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்களோ அப்படியே எழுதிக்கலாம். அதாவது ஒரு அசல் இருக்குது. சரிங்களா? அந்த அசல் எவ்வளவு? 2000 ரூபாய். சரிங்களா? அந்த அசலுக்கு 2000 அந்த அசலுக்கான ஓராண்டிற்கான வட்டி. சரி, அப்ப என்ன கொடுத்துட்டாங்க? ஓராண்டுன்னு கொடுத்துட்டாங்க. அந்த ஓராண்டிற்கான வட்டி தனி வட்டி என்னவாக இருக்குதா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 200 ரூபாயாக இருக்குதா? சரிங்களா? அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி. சரிங்களா? சரி, கேள்வி புரிஞ்சிருச்சா? சரி, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஃபார்முலா தான் SI = PNR/100 தான். சரிங்களா? அதாவது என்ன பண்ணுவோம்னா இந்த PN டிவைடட் பை 100 மட்டும் இடது பக்கம் கொண்டு போயிட்டு இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் R கண்டுபிடிப்போம். சரிங்களா? அப்போ SI அதாவது SI × PN/100 இடது பக்கம் போவே இல்லை, 100/PN அப்படின்னு சொல்லிட்டு ஆகும். சரிங்களா? = 6. சரி, இருக்கட்டும். அப்போ இங்க நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 200 ரூபாய். சரிங்களா? தனி வட்டி 200 ரூபாய் × 100 டிவைடட் பை பிரின்சிபல் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 2000 ரூபாய். சரிங்களா? N வருடம், ஒரு வருடம். சரிங்களா? = 6. கீழே 2 0 மேல 2 0 கேன்சல் பண்ணிக்கலாம். ஒரு 0 கேன்சல் பண்ணிக்கலாம். 1 2 1 2 ஒரு 0. அப்ப R = 10%. ஆப்ஷன்ல இருக்கா? ஆப்ஷன் A தான் சரி. என்னோட சரி, அடுத்த கணக்கு போயிடுவோமா? என்ன கொடுத்திருக்காங்க? the rate percent per annum when a principal of 7000 earns and simple interest 1680 in 16 months is. அதாவது
16 மாதங்களுக்கு முதலீடு செய்யப்பட்ட அசல் 7000ற்கு பெறப்பட்ட வருடாந்திர சாதாரண வட்டி தொகை 1680 எனில் ஆண்டு வட்டி சதவீதம் என்பது யாதுன்னு கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. 2019 2022 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்விங்க. சரி இருக்கட்டும், கொஸ்டின்ல என்ன கொடுத்தாங்க அப்படியே எழுதிக்கலாம் சரிங்களா. 16 மாதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா. அப்போ இங்க காலம் என்ன கொடுத்துருக்காங்க, 16 மாதங்கள்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. 16 months கொடுத்துருக்காங்க. சரி இருக்கட்டும். முதலீடு செய்யப்பட்ட அசல் பிரின்சிபல் என்னவாக இருக்குதான், 7000 ரூபாயாக இருக்குதா சரிங்களா. சரி இருக்கட்டும். அது மட்டும் இல்லாம வருடத்திற்கு வட்டி தொகை சரிங்களா, இந்த அசல் இருக்கு 7000 அப்படிங்கிற அசலிற்கான வட்டி தொகை அது என்னவாக இருக்குதா, 1680 ரூபாயாக இருக்குதா சரிங்களா. அப்போ எஸ்ஐ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, என்னவாக இருக்குதா 1680 ரூபாயாக இருக்குதா. என்ன கேட்டிருக்காங்க, வட்டி சதவீதம் காண்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிங்கன்னு கேட்டிருக்காங்க. சரி நம்ம மேலேயே பார்த்தோம், ஃபார்முலாலே பார்த்தோம். என்ன பார்த்தோம், ஒருவேளை என் அப்படிங்கிறது வருடமாக கொடுத்ததா பிரச்சனை இல்லை, ஒருவேளை மாதமோ நாட்களோ கொடுத்தது வருடமாக மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இங்க நம்மளுக்கு மாதம் கொடுத்துருக்காங்க. அப்போ இதை வருடமாக மாத்துறதுக்கு என்ன பண்ணணும், 12ஆல வகுக்கணும் சரிங்களா. அப்போ n = 16/12 சரிங்களா. 3 × 4 12, 4 × 4 16 சரிங்களா. அப்போ n = 4/3 வருடம் சரிங்களா. 4/3 இயர் சரிங்களா. சரி இருக்கட்டும். இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்கான ஃபார்முலா இது எல்லாத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சிடும், PNR/100 சரிங்களா. சரி இருக்கட்டும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 1680 கொடுத்திருக்காங்க. ஈக்குவல் டு பிரின்சிபல் என்னது 7000 ரூபாய் சரிங்களா. இன்ட்டு n எவ்வளோ 4/3 இன்ட்டு 6 தான் கண்டுபிடிக்க போறோம் பை 100 சரிங்களா. சரி இருக்கட்டும். அப்போ 1680 7000 இங்க பாருங்க, இந்த டிவைடு கீழே 100 இருக்கு சரிங்களா. அப்போ அது எப்படி இருக்கதா அர்த்தம், 100/1 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கதா அர்த்தம். இதை மேல போவேல தலைகீழாக மாறும் சரிங்களா. அப்போ இன்ட்டு 4/3 இன்ட்டு 6 100/1 தலைகீழாக மாறல 1/100 அப்படின்னு சொல்லிட்டு ஆகும் சரிங்களா. அப்போ இதை காமனாக இப்படி போட்டுக்கலாம் சரிங்களா. அதாவது 7000 × 4 × 6 டிவைடட் பை 3 × 100ன்னு சொல்லிட்டு இப்படி இருந்துச்சுன்னா அதை இப்படி போட்டுக்கலாம் சரிங்களா. ஒன்றும் தப்பு கிடையாது. சாரிங்க, 1680 சரிங்களா. சரி இருக்கட்டும். இப்போ நம்மளுக்கு ரேட் R மட்டும் தான் தெரியணும். R மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு மற்ற எல்லா மதிப்பையும் இடது பக்கம் கொண்டு போயிடலாம் சரிங்களா. சரி இப்போ இதை கேன்சல் பண்ண முடிஞ்சா கேன்சல் பண்ணிக்கணுமா, கீழே 2 சேவர் மேலே 2 சேவர் கேன்சல் பண்ணிக்கலாம். சரி மிச்சம் எல்லாத்தையும் அந்த கொண்டு போயிடும் சரிங்களா. அப்போ 1680 70 × 4 இடது பக்கம் போவேல டிவைடுக்கு போகும் சரிங்களா. அப்போ டிவைடட் பை 70 × 4 3 டிவைடு கீழே 3 இருக்கு, அது இடது பக்கம் போவேல மல்டிப்ளிகேஷனுக்கு போகும் இன்ட்டு 3 சரிங்களா. ஈக்குவல் டு 6. இங்கேயும் ஒரு சேவர் கேன்சல் பண்ணிக்கலாம். 4 7 7 7 14 மிச்சம் 2 4 7 28 சரிங்களா. அப்போ 1 4 4 6 4 24. அப்போ 6 × 3 18% ஆப்ஷன்ல இருக்கா, ஆப்ஷன் பி தான் சரியான. சரி அடுத்த கணக்கு போயிருவோமா. A person deposited 6,000 in a bank and received 7,500 at the end of 5 years. Find the rate of interest assuming the interest is simple interest. அதாவது ஒருவர் 6000 ஒரு வங்கியில் செலுத்தி 5 ஆண்டுகள் முடிவில் 7000 பெற்றார் எனில் வட்டி வீதத்தை காண்க, வட்டியை தனி வட்டி என கொள்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. 2017 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்விங்க. அதாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒருத்தர் இருக்காரு, அவரு 6000 ரூபாய், அதாவது பிரின்சிபல் எவ்வளவு இங்க 6000 ரூபாய் அசலை ஒரு பேங்க்ல கொண்டு போய் டெபாசிட் பண்றாரு சரிங்களா. அந்த பேங்க்ல கொண்டு போட்டுட்டு 5 வருஷம் கழிச்சு சரிங்களா. அப்ப நீங்க எவ்வளவு 5 வருடம் சரிங்களா. 5 வருடம் கழிச்சு அவர் கையில எவ்வளவாக கிடைக்குதா, மொத்த தொகையாக 7500 ரூபாயாக கிடைக்குதான் சரிங்களா. இங்க மொத்த தொகை தான் 7500 சரிங்களா. மேல பார்த்த கணக்குகள் எல்லாத்துலயுமே தனி வட்டினே கொடுத்துட்டாங்க சரிங்களா. தனி வட்டி மேல பாருங்க என்ன கொடுத்துட்டாங்க, இதற்கான அதாவது முதலீடு செய்யப்பட்ட அசலிற்கான தனி வட்டி தான் 1800 கொடுத்துட்டாங்க. இங்க என்ன சொல்லியிருக்காங்க, 5 ஆண்டுகளோட முடிவுல மொத்த தொகையாகத்தான் 7500 கையில வந்திருக்கதா சொல்லியிருக்காங்க சரிங்களா.
தனி வட்டியையும் அமௌண்ட்டையும் போட்டு குழப்பிக்காதீங்க சரிங்களா. சரி இருக்கட்டும். எனில் வட்டி வீதம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரி திரும்பியும் நம்மளுக்கு பாருங்க ஃபார்முலா எழுதுங்க. அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க ஃபார்முலா SI = PNR/100. இதுதான் ஃபார்முலா, வேற ஆப்ஷனே கிடையாது சரிங்களா. இங்க நல்லா பாருங்க, நம்மளுக்கு அசல் தெரியும், P தெரியும், N வருடம் தெரியும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கண்டுபிடிக்கணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு தெரியணும். கொஸ்டின்ல அதை கொடுக்கல சரிங்களா. வட்டி தனி வட்டியை கொடுக்கல, அப்போ தனி வட்டியை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். சரி எப்படிங்க கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, கொஸ்டின்ல பாருங்க அமௌண்ட்டை கொடுத்துட்டாங்க. இப்படி மொத்த தொகை கொடுத்துட்டா அதற்கான ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாமா. சரி மொத்த தொகைக்கான ஃபார்முலா எழுதுங்க. A = P + SI சரிங்களா. அமௌண்ட் = P + SI. அப்போ இங்க நம்மளுக்கு அமௌண்ட் என்னது 7500. P மட்டும் இடது பக்கம் கொண்டு வரும் சரிங்களா. எதற்காண்டி நம்மளுக்கு SI மட்டும் தான் தெரியணும். அப்போ -P அப்படின்னு சொல்லிட்டு ஆகும். இங்க P மதிப்பு என்னதுங்க 6000 ரூபாய் சரிங்களா. -6000 = SI. அப்போ 7500 - 6000 1500 ரூபாய் சரிங்களா. அப்போ தனி வட்டிங்க நம்மளுக்கு என்னது 1500 ரூபாய் சரிங்களா. சரி அப்போ தனி வட்டி நம்ம கண்டுபிடிச்சாச்சு. 1500 = பிரின்சிபல், அதாவது அசல் என்னது 6000 இன்ட்டு எத்தனை வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு வட்டி வீதத்தை தான் கண்டுபிடிக்க போறோம் /100 சரிங்களா. கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டா அப்போ கீழே 2 சேவர் மேலே 2 சேவர் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ 6 மட்டும் வலது பக்கம் வச்சுக்கிட்டு 60 × 5 இடது பக்கம் கொண்டு போயிடலாம். அப்போ 1500 60 × 5 இடது பக்கம் போகல டிவைடுக்கு போகும். டிவைடட் பை 60 × 5 = 6 சரிங்களா. அப்போ ஒரு சேவர் கேன்சல் பண்ணிக்கலாம். 1 5 5 3 5 15 சேவர் சரிங்களா. 1 6 6 I 6 30 R = 5%. ஆப்ஷன்ல இருக்கா? ஆப்ஷன் சி தான் சரி. என்னோட சரி அடுத்த கணக்கு போயிடுவோமா. கொடுத்திருக்காங்க a sum of 48,000 was lent out at simple interest at the end of 2 years and 3 months. The total amount was 55,560. Find the rate of interest per year. அதாவது கடனாக வழங்கப்பட்ட அசல் 4800க்கு 2 ஆண்டுகள் 3 மாத காலத்திற்கு பின் தனி வட்டி மூலம் பெறப்பட்ட மொத்த தொகை 55,560 இருந்தது எனில் வட்டி வீதத்தை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. முக்கியமான கேள்வி 2020 குரூப் 1 தேர்விலும் 2021 2022 குரூப் தேர்வுகள்ல கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களா. சரி இருக்கட்டும். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்களோ அப்படியே எழுதிக்கலாம் சரிங்களா. கடனாக வழங்கப்பட்ட அசல் சரிங்களா. அசல் எவ்வளவாக இருக்குது இங்க 4000 இங்க எழுதிக்கிட்டுமா 48,000 இருக்குது சரிங்களா. சரி இருந்துட்டு போட்டோம். 2 ஆண்டுகள் 3 மாதம் கழித்து சரிங்களா. டிஃப்ரெண்டா கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க 2 ஆண்டுகளும் 3 மாதங்களும் சரிங்களா. 3 மாதங்களும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. 3 மாதங்களுக்கு பின் தனி வட்டி மூலம் பெறப்பட்ட மொத்த தொகை எவ்வளவா, அமௌண்ட் எவ்வளவாங்க 55,560 இருக்குதா. எனில் வட்டி வீதம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க சரிங்களா. இங்க நம்மளுக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான், மற்ற எல்லா மதிப்புமே தெரிஞ்சிருச்சு. ஒரே ஒரு பிரச்சனை என்னது, இயர்லையும் கொடுத்துட்டாங்க, 2 வருஷம் 3 மாதம்னு கொடுத்துட்டாங்க. வருடமாக இருந்தா நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. மாதமாக இருந்தா மாதத்தை வருட கணக்காக மாத்தணும். சரி 3 மாதத்தை வருடமாக மாத்தணும்னா என்ன பண்ணணும், 12ஆல வகுக்கணும் சரிங்களா. அப்போ 3/12 சரிங்களா. 3க்கு பதிலாக என்ன போடணும் 3/12 போடணும் சரிங்களா. சரி அப்ப இதை கேன்சல் பண்ணிக்கலாமாங்க. 1 3 3 4 3 12 சரிங்களா. அப்போ n = 2 1/4 சரிங்களா. சரி இது கலப்பு பின்னமாக இருக்குது, சம பின்னமாக மாத்திக்கலாமா. அப்பதான் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் சரிங்களா. 4 × 2 8 8 + 1 9/4 சரிங்களா. அப்போ இனிமேல் n வரக்கூடிய இடத்துல என்ன பண்ணணும் 9/4 தான் போடணும் சரிங்களா. சரி அப்போ நம்மளுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்கான ஃபார்முலா அதை போட்டாதான், அதுல போட்டாதான் நம்மளுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்கான ஃபார்முலா SI = PNR/100 சரிங்களா. இங்க திரும்பியும் பாருங்க, திரும்பியும் இன்னொன்னு நம்ம கண்டுபிடிக்க வரோம். இங்க பாருங்க நம்மளுக்கு P பிரின்சிபல் தெரிஞ்சிருச்சு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதை தான் கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா. n என்னது இங்க 9/4 இப்பதான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். மற்றும் SI மட்டும் நம்மளுக்கு இங்க தெரியல சரிங்களா. அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி மட்டும் நம்மளுக்கு இங்க தெரியல. நம்மளுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னு கேட்டீங்கன்னா, லட்டு மாதிரி கொஸ்டின்ல என்ன கொடுத்துட்டாங்க, அமௌண்ட் மொத்த தொகையை கொடுத்துட்டாங்க. மொத்த தொகை கொடுத்துட்டா நம்மளுக்கு மொத்த தொகைக்கான ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாமா. அப்ப A = P + SI
அப்படிங்கிறது தான் மொத்த தொகைக்கான ஃபார்முலா, அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா. இங்க மொத்த தொகை 55,560. பிஏ மட்டும் இடது பக்கம் கொண்டு போங்க. எதனால? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் நம்மளுக்கு தேவை, தனி வட்டி தான் தேவை. மைனஸ் பிங்க நம்மளுக்கு என்னது 48,000 சரிங்களா, ஈக்குவல் டு எஸ்ஐ. சரி, 55,560 மைனஸ் 48,000 7,560 சரிங்களா, ஈக்குவல் டு எஸ்ஐ. இதுதான் தனி வட்டி. சரி இருக்கட்டும். இப்போ ஃபார்முலா கொண்டு எல்லாத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். எஸ்ஐக்கு பதிலாக 7,560 ஈக்குவல் டு பிங்கிறது 48,000 இன்ட்டு என் எத்தனை வருட காலம் 9/4 சரிங்களா. அப்போ 9/4 டைரக்டா கீழே போட்டுக்கலாம்னா செகண்ட் சம்ல தானே பார்த்தோம். இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கண்டுபிடிக்க போறோம், டிவைடட் பை 100 சரிங்களா. அந்த 100 தான் இப்படி போடுவோம் சரிங்களா. சரி இருக்கட்டும். கீழே 2 சைவர் மேல 2 சைவர் கேன்சல் பண்ணிக்கலாம். 1 4 4 1 4 4 2 4 8 சைவரை அப்படி போட்டுக்கோங்க. சரி, இங்க 6 மட்டும் வலது பக்கம் வச்சுக்கிட்டு மற்ற எல்லா மதிப்பையும் இடது பக்கம் கொண்டு போயிடும் சரிங்களா. அப்போ 7,560 120 இன்ட்டு 9 இடது பக்கம் போவேல டிவைடுக்கு போவோம். அப்போ டிவைடட் பை 120 இன்ட்டு 9 சரிங்களா. ஒரு சைவர் கேன்சல் ஆயிரும். 9 9 8 9 72 மிச்சம் 3 இருக்கும் 36. அப்போ 4 9 36 சரிங்களா. சரி இருக்கட்டும். 12 12 7 12 84 சரிங்களா. அப்போ நம்மளுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கிடைச்சிருக்குங்க? R ஈக்குவல் டு 7%. ஆப்ஷன்ல இருக்கா? ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வெற்றியை நோக்கிய உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.